ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோட ஹார்ட்டை வச்சு தான் இன்றைக்கி செம்ம சூப்பராக ஒன்று பண்ண போகிறோம். ஒரு கிரேவி பாருங்கள், இதான் ஆட்டோட ஹார்ட்டு. வெறும் ஹார்ட் பீஸ் மட்டும் வச்சு சமைக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, பல 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 பலன்னு மின்னுது பாருங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுக்கு மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் கட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா சீக்கிரம் வேகும். பாருங்கள், இந்த சைஸு அதாவது சில்லிக்கு கட் பண்ணுறத விட கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குங்களா. ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நைஸாகவும் இருக்கும், ரெண்டாவது ஃபேட் கண்டென்ட் கம்மி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பல 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 பலன்னு. ஹார்ட் சாப்பிட்டா நமக்கும் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஹார்ட் கிரேவி. பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் சுத்தமாக ஃபேட்டே இருக்காதுங்கிறதுக்காக லைட்டாக சுத்துக்கொழுப்பு மட்டும் சேர்த்துருக்கோம். லைட்டாக கொழுப்பு போட்டால் தான் கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் லைட்டாக சுத்துக்கொழுப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு சேர்த்துருக்கு. உங்களுக்கு கிடச்சினா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெறும் ஹார்ட் மட்டுமே பண்ணுங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சுத்துக்கொழுப்பு. சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து தாளிக்கிறதுக்கு உண்டான தேவையான ஐட்டங்கள்லாம் கழுவி எடுத்துக்கலாம் வாங்க. ஓ, என்ன அழகாக விழுகுது பாருங்க. அப்போ ஹல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்க. தேவையான பொருள் கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நாட்டு பூண்டு உரித்தது. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி அதோட இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை நைஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில்.
எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிச்சிடலாம். கறி மசாலா பட்டை பாக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அப்படியே பளபளன்னு கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள். அடுத்து இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, எந்த குழம்பு சமைனாலும் நாட்டு பூண்டு சேர்த்துக்குங்க, மலம்பூண்டு சேர்க்காதீங்க. மலம்பூண்டு சேர்த்திங்கன்னா ஸ்மெல் இருக்காது. நாட்டு பூண்டு தான் பெஸ்ட்டு, சின்னதாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. நறுக்கி வச்ச ஹார்ட் அப்படியே தூக்கி போட்டுடலாம். நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெயில் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதில் வந்து நல்லா எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அது வரைக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மெதுவாக கிண்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மிளகாய்த்தூளோட அந்த ஸ்மெல் அப்படியே மாறிடும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படியே கோல்டன் கலரில் வந்துருச்சுங்களா? அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் அப்படியே ஸ்லோவாக வச்சுங்க. கமகமான தூக்குது அப்படியே வாசம். அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச நான்வெஜ் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா ப்ளஸ் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து அந்த அந்த மட்டனில் ஏறணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சமாக தண்ணி, அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அது நல்லா மசாலா அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த இதில் ஏறும். இப்போ ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி நம்ம அந்த எந்தளவுக்கு வேக்காடு விடணுங்கிறது தெரியணும். அந்த 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 பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொதுவாக அந்த மட்டன்லேருந்து ஒரு இன்ச்சு மேலே தண்ணி சேர்த்திங்கனாவே அது ஈவனாக எல்லாம் வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்தளவு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும்.
பாருங்கள் சூப்பராக கொதிஞ்சிருச்சு. எப்போவுமே நம்ம ஃபேவர் அப்படின்னா கொதிக்கும்போது நம்ம கருவேப்பிலை போடுறது தான். நம்ம அப்படியே கருவேப்பிலை நல்லா பச்சை கருவேப்பிலையை போய் தூவிடலாம். ஆஹா, அந்த ஸ்மெல்லு அப்படியே மூக்கை தொலைக்குதுங்க. அடுத்து இடித்து வச்ச கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொதிக்கும்போது மிளகுத்தூள் சேர்த்தோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஹாட் கிரேவி. நல்லா கொதிச்சு வருது. நல்லா தண்ணி வற்றட்டும். அப்படியே ஓரளவுக்கு செமி கிரேவியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி, இட்லி, புரோட்டா எதுக்கு வேணாலும் நம்ம டச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக இந்த பாத்துக்கு வந்துடுச்சு. இந்த பாத்துக்கு வரும்போது கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். பார்த்தீங்களா, ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை, சும்மா சிம்பிளாக பண்ண வேண்டியது பண்ணிடலாம். வாங்க, கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். விடாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது கிரேவி, சூப்பராக இருக்கா. அவ்வளோதாங்க, செமி கிரேவி. இந்த மாதிரிலாம் கெஸ்ட்டுக்கெலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எப்படா அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு எல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா கிரேவி. இது தாங்க மட்டன் ஹாட் கிரேவி. இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சமையலுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், செம்ம சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றென்றும் அன்புடன் உங்கள் VSK. பாய்.